மக்களே, பிக் பாஸ் வீட்டை விட்டு ஒரு நபர் அதிர்ச்சிகரமாக வெளியேறி இருக்கிறார் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒரு சில ஆர்டிக்கிள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து அன்சீன் ப்ரோமோல 2 பேரை ஜெயிலில் தூக்கி அடைக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ எல்லாம் வெளியாயிருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். ஃபைனலி அன்அபிஷியல் ஓட்டிங்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, யார் எந்த இடத்துல, யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்கா, இந்த எலிமினேஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக் பண்றேங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், நான் ஆல்ரெடி ஒரு 2 days பேக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நந்தினி கொஞ்சம் ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் நமக்கே வந்துச்சு. இதுல குறிப்பா நந்தினி வீட்டுக்குள்ள இருக்கிறதால என்ன பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதர் கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட கேம் ஆல்ரெடி கேம் விளையாடுறது இல்லை. இன்னும் இந்த மாதிரி இது இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் கேம் போறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போக ஆரம்பிக்கும் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறமே. ஸோ அதுல ஒரு சின்ன வார்த்தைக்கே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால அடுத்த கட்ட கேம்ல எடுத்துட்டு போறதுக்கு அவங்களும் கஷ்டம், அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்குமே கஷ்டம். கூட இருக்கவங்க ஏதாவது சொன்னாவே ரொம்ப எமோஷனல் ஆயிராங்க, இதெல்லாம் ஆயிராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடந்துச்சுல, அதுல இது ஒரு பிராங்க் செட் பண்ண விஷயம்ன்றது தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ஆள ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஆயிரும். ஒருவேளை நாளைக்கு தெரிஞ்சிருக்கோ என்னமோ நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே அவங்க ஹெவியா பாதிக்கப்படுது. அது அவங்களுடைய முன்னாடி நடந்த ட்ராமாஸ், அந்த சின்ன வயசுல நடந்த சில ஸ்டோரிஸ்லால நிறைய அவங்க ஓவர் திங்க் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி வீட்டுக்குள்ள நமக்கு அன்பில்லைன்னும் போது யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அது ஏக்கம் வரும்போது அதுல ஹெவியான வெளிப்பாடு கிடைக்குது. ஸோ இதனால் ஹேண்டில் பண்றது பிக் பாஸ் டீமுக்கும் கஷ்டம், வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸும் கஷ்டம், பார்க்குற நமக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அந்த கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 வாட்டி இது நேற்று நடந்திருக்கு, அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு, நேற்று நைட்டு நடந்திருக்கு, நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது போல. ஸோ நாளைக்கு தான் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை மேபி இன்னைக்கு நைட்டு ஆகுதான்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் அந்த ஒரு நபர், நந்தினின்ற நபர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிக்கிறார் அப்படின்றது அதிகாரப்பூர்வ தகவல் ஒரு ஆர்டிக்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒரு ஆர்டிகிளர், அது பாப்புலரான ஒரு மீடியா நிறைந்த ஒரு ஆர்டிக்கிள் தான். அந்த ஆர்டிக்கிள போட்டிருக்காங்க, எலிமினேஷனுக்கு முன்னாடியே ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார், அது நந்தினி அவர்கள் என்றதை அபிஷியலா கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். இதை காலில இருந்து நீங்க பல பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, வீடியோ போடுங்க, சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் இப்போ உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றேன். நந்தினி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார், அபிஷியல் தகவல். ஓகே, அடுத்து அந்த ஜெயில் ப்ரோமோ, அன்சீன் ப்ரோமோ இப்போ லைவ்லயுமே வந்துருச்சு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் லைவ்ல ஜெயில வந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற வினோத் மற்றும் வியானா, இவங்க 2 பேர் ஜெயிலில் அடைக்க போகிறார்கள். அதுல குறிப்பா தேவையில்லாம ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி என்ன நாமினேட் பண்ணி அமுச்சு விட்டாங்கன்ற மாதிரி ஜெயில போட்டிருக்காங்க. ஸோ நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் யோசிச்சு இதெல்லாம் இப்படி பண்ணணும்னு பாருங்க. இல்லைன்னா தேவையில்லாம அன்வான்ட் கண்டென்ட் பண்ணி எதுக்கு தான் இருக்கீங்கன்றது தெரியல. அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. 2 பேரும் ஜெயிலில் போங்க. ஆனா வியானா வந்து கொஞ்சம் சென்சிபிளா தான் இருக்காங்க. ஸோ அந்த ஜெயில் பாடம் அவங்களுக்கு ஒரு ஆட்டத்துல மாற்றும் பாடமாக அமையும்ன்றதை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல திவாகர் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார் அப்படின்றது பார்க்க முடியுது. நேற்று பார்க்கும்போது 24%, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30% கிட்ட போயிட்டார் மக்களே. 29.05%, 1,40,000 வாக்குகள். ஆதிரை 2வது பிளேஸ். கிட்டத்தட்ட திவாகருக்கும் ஆதிரைக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா 21.88, 8% டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, 1,05,781 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட ஓட்டு டிஃபரன்ஸே ஒரு 35,000 ஓட்டுகள் இருக்குது டிஃபரன்ஸ். ஸோ ஸ்ட்ராங்கா லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஆதிரை கொஞ்சம் கன்சிஸ்டண்டா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல ஆதிரைக்கு மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இதெல்லாம் இருக்கலாம். பட் அது ஒரு ஓட்டிங்ல பெரிய ரெஃப்ளெக்ஷன் நடக்காதுன்றதான் பாயிண்ட். ஏன்னா இப்போ ஓட்டிங்கே அது எபிசோட் முடிஞ்சவொன்னு ஒரு 1 hourல முடிஞ்சிட போகுதுன்றதால பெரிய தாக்கங்கள் இருக்காது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இது ஆதிரை சைடு. அடுத்து வியானா 15.98, 77,000 வாக்குகள். ஸோ வியானாக்கும் இவங்களுக்குமே ஒரு 32,000 வாக்குகள். நேத்தும் அதுதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அதுதான் இருக்கு. ஸோ வியானா வந்து முதல் நாள்ல இருந்த தாக்கங்களும் ரொம்ப கம்மியாகிட்டே வருது, டே பை டே கம்மியா இருக்கு. பட் இன்னைக்கு 2-3 இடத்துல சென்சிபிளா இருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு எபிசோட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு அது மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுது அப்படின்ற பாயிண்ட்ல பார்ப்போம். அடுத்து பிரவீன் 8.96. இந்த 3 பேர் தான் இப்போ ஒரு டபுள் டிஜிட்ல இருக்காங்க. இதெல்லாம் 4 கேஸ், 5 பேருமே எல்லாம் டபுள் டிஜிட் கீழே. 4 பேர் 8.96, 43,000 வாக்குகள். ஸோ பிரவீனுக்கான அந்த ஆடியன்ஸ் வந்து சீரியல் ஃபேன் பேஸ், இந்த பேசிஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ். அடுத்து அப்சரா 8.68, 42,007. ஓகே, கிட்டத்தட்ட அப்சராக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500. ஸோ வியானா கீழே, அப்சரா தான் இருந்தாங்க. இப்போ பிரவீன் கொஞ்சம் மேலே போயிருக்கார். வியானாவை கீழே, அப்சராவை கீழே தள்ளிட்டு மேலே போயிருக்கார். 1000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ்ல இருக்காரு. ஓகே,
அடுத்து கலை 8%, 38,000 வாக்குகள். ஒரு 4,000 வாக்குகள் டிஃபரன்ஸ். அப்சராக்கும் கலைக்கும் 4,000 வாக்குகள் டிஃபரன்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது. கலை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பிரவீன் 7.47, 35,000 வாக்குகள். ஸோ கலைக்கும் இருக்கும் ஒரு 2,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஓகே, ஏன்னா பிரவீன் சாருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது நம்ம அன்அபிஷியல் இந்த ரிலேட்ல இருக்கு. அபிஷியல்ல இதை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்ன்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன். திவாகர் அந்த டாப் 3 விட்டுருங்க, அந்த பாட்டம்ல இருக்கிற ஓட் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். கலைக்கும் பிரவீனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஒரு 100, 200, ஒரு 1000க்குள்ளதான் அபிஷியலே இருக்கும்ன்றது என்னோட கணிப்பா இருக்கு. எய்தர் பிரவீன் ஆர் கலை யார் எவிலிட் ஆக போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.